வச்சிருப்பாங்க. இத்திருவிழாவுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து கிராம பொதுமக்களையும் அன்போடு வரவேற்பது மணிமேல்குடி கிராம பொதுமக்கள். வருக வருகன்னு கும்பிட்ட மணிக்கு நிற்பார். இப்ப பயில கட்டவுட்டு அடிச்சிருக்காங்க. ஊர்ல இறங்கினோம்னே சில பேர் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயினேன். போய் கட்டவுட்டை பார்த்தா பாத்துட்டியில பொத்திட்டு போங்கடா. அருமையான வசனம். சின்ன பயில அடிச்சிருக்காங்க. 7வது வய 40 பேர் கட்டவுட்ல போட்டா போட்டு அடிச்சிருக்காங்க. ரொம்ப பார்க்க டைலாக். அதே மாதிரி இப்போ ஒண்ணு அடிச்சுட்டாங்கப்பா. நான் சொன்ன வசனத்தை ஆமா கப்ளிங் ஓசு இணையும் விழா போய் அடிச்சுட்டாங்க. பள்ளிக்கூடம் வரைக்கும் கொண்டு போய் வாத்தியார் எனக்கு போன் அடிக்கிறார். கப்ளிங் ஓசுனா என்ன எம்கேஆர்? ஐயா கப்ளிங் ஓசுனா சும்மா சொன்னேன். அவங்க வேற மாதிரி ஆங்கிலம் எடுத்துக்கிட்டா. இல்லங்க ஸ்டூடெண்ட் பூரா அதை கேட்கிறாங்க. இது எப்போ கொஸ்டினா வரும்? இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா நாங்க சீக்கிரம் பாஸ் ஆயிரோம். என் தம்பி பாண்டா எடுத்து விட்டேன். அவன் என் தம்பி தான் மேலூர். ஆனா அவன் எங்க நின்றாது வீடியோ போடுறானப்பா. அதுல 5000 பேர் லைக் போடுறாங்க. வணக்கம் தான் புள்ள ஒட்டூரமா சீமத்தூர் விட்ட பயலுகடா அப்பொன்னும் இப்பொன்னும் கால கழுவணும்ட்டே அதுல 1,00,000 பேர் பார்த்துட்டேன். இன்னைக்கு திறமை உள்ளவர்களை உலகத்தை காய்ப்பது எதுன்னா இந்த யூடியூப் சேனல் போன்ற உள்ள இன்ஸ்டா அந்த மாதிரி யூடியூப் சேனல் உட்காந்துருக்கேன் பாருங்க. மைந்தேன் வேல்ராஜ் கேமராமேன் கூட என்ற அவ்வளவு தூரத்துக்கு ஃப்ரெண்டா நடந்துக்குவாரு. இவர் என்னமோ டைட்டானிக் எடுத்து ஒரு மாதிரி சாமியாரால எடுன்னு சொல்லுவேன். போட்டு போட்டவர் கலர்ச்சி அவர் திருவுருக்குள்ள சாமியானவே 18ஆம் படி கோயில் வாசல் போயிருவேன். வெறும் மண் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இங்க. அதே மாதிரி கல்யாணம் ஆகலை என்று வருத்தப்படாத என் தமிழா. கல்யாணம் ஆகலை என்றால் நீதாய சுதந்திர பறவை. கல்யாணம் ஆச்சுன்னா நீதான் பிராயலர் கோழி. அங்கனே கிடக்கிறது என்ன வேணா பண்ணும். 37, 40, 42 வயசாச்சு எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்று சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்த கை தூக்குறோம். பொண்ணு இருக்கு ரெடியா? பொண்ணு இருக்கு தம்பி உனக்கு 2ஆம் தரம் தூக்குறேன். ஏன்னா கை வளையுது லேசா. ஏன் தமிழ்நாட்டுல பொண்ணு கிடைக்கல? நம்ம முப்பாயிட்டங்கள்லாம் செஞ்ச வேலையினாலதான் நீ பொண்ணு கிடைக்கல. பொம்பளை புள்ள பிறந்தா தீட்டாவும் கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டாகலாம் முன்னொரு காலத்துல. ஆனால் உலகத்திலே ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தது. ஏன்னா ஒரு தாய் இல்லை என்றால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். நம்ம எல்லாரும் அப்படித்தான். தாய் இல்லாம பிறக்க முடியுமா? ஆனா தாய் தான் அத்தனை கொடுமையும் தாங்கி கொண்டவள். தாய்க்கு நம்ம கோயில் கட்டணும். அப்பா அப்படி கிடையாது. அப்பா எப்ப பார்த்தாலும் மிலிட்டரி மேன் தானே. அங்கிருந்து வரும்போதே துப்பாக்கிகள் ஓடு வணித்தே வீட்டுக்கு வருவான். என்னைக்காவது அப்பா கூப்பிட்டு நம்மள வினோத் இங்க வாடா. ஐயா இது வேற வசனமா? ஆமா நான் ஒண்ணு சொல்லி கிளப்பி விட்டேன். அந்த கதையா இல்ல யார கதையா? வினோத் காதலி காதலனுக்கு போன் அடிச்சிருக்கேன். போன் அடிக்கும் போது காதலையும் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்ரூம்ல. அவங்க அப்பா கறிக்கடைக்காரு. போன் எடுத்துட்டாரு. எடுத்தவனே ஹலோ அவன் இடியட் வினோத் இருக்கானா? அவ அப்பா ஏய் கண்டாலிங்க வெட்டி கண்டாலிங்க என்ன வினோத்து மயில போன போன வை. காதலை வந்து வாக்குறேன். ஹார்ட்டோட இருக்கு அவருடைய போன் கால். எடுத்துட்டு போய் கருவுல உட்கார்ந்து பேசுறேன். ஏய் சுனிதா, ஏய் வினோத் மோத்தா போன வைடா இடியட். நான் கம்பெனி உனக்கு தரமாட்டேன். ஏண்டா ஏண்டா உங்க அப்பா போன் எடுத்துட்டு நீ கோத்தகமான திட்டுறான். ஏய் இருடா தீபாவளிக்குள்ள உன போட்டு சொல்லிடுறேன். நன்றிடா நான் நீர்மாலைக்கு வரேன்டா. தகப்பனை போட்டு சொல்லுறது அப்போ இந்த மாதிரி இவங்க அந்த ஆள் தான்டா. காதலியா அம்மாவா அப்படின்னு சொன்னா யாரு அம்மான்னு சொல்லுவா? சொல்ல மாட்டாங்க. பெத்த தாய மசுர கூட ஆத்திருக்கு. பூரா வெறி கொண்டு தாயப்பா. தமிழ் செக்ஸ் வீடியோ நீ பாப்பாவோட ஒன்னே காமிக்கிறாங்க வர சீனல். பழைய முறையிலே சமையல் செய்தால் பெண்கள் எல்லாம் இப்ப நொந்துருவீங்க. பழைய காலம் மாதிரி உங்களை போய் விறகு வெட்டிட்டு வந்து அடுப்புக்குள்ள விறகு திணிச்சு அது அடுப்பு பிடிக்காம ஊதாங்கலைய வச்சு ஊற சொன்னா யாராவது உழவ போயாத்தா? அந்த காலத்துல எங்க அப்பா தான் பட்டு கிளவி
அம்மியில போட்டு மஞ்சள் அரைச்சுக்கிறதுக்கு பின்னாடி எங்க ஐயா அரைச்சிட்டு இருப்பாரு. அவர் அங்கிட்டு மாட்டுக்கு இது அரைச்சிட்டு இருப்பாரு, காணைக்கு மாத்து. வேற மாதிரி அரைச்ச அளவு வந்தான். அப்பெல்லாம் எங்க அப்பத்தான் மஞ்சள் அரைச்சு மஞ்சளை பூசம் அம்மாயில போய் அப்படியே நெஞ்சுக்கு பாவாடைய கட்டிட்டு எங்க அப்பத்தா அப்படியே தவுண்டி அடிக்கும். அந்த கரையில குதிச்சு இந்த கரையில நீஞ்சி வரும். பாவாடைகள் வந்து ஒரு ஆள் போவே எங்க ஐயா அதுக்குள்ளேயே பால் காய்ச்சிட்டு வந்துடுவேன். அப்ப அந்த அளவுக்கு இருந்தா மஞ்ச கம்ம கரம்ப ஆவணம் கொலை ஒரு ஆவணம் கொலை இருக்காது. ஒட்டிச்சிருவாங்க பொம்பளை அந்த காலத்துல. ஒடிச்சா அரைச்சா அப்படின்னா ஒவ்வொரு முகமும் பளபளன்னு இருக்கும். இன்னைக்கு பொம்பளைய கூட என்ன பண்ற, ஆர்டர் பண்றேன் இந்த கிரீம் அந்த கிரீம்னு ஆர்டர் பண்ணி குழச்சு போட்டுக்கிட்டு வருதுங்க கல்யாண வீட்டுக்கு. பூரா பொம்பளை முகம் பூரா சலமா வடிக்குது பருவு. உடனே கேட்டுக்கிறாங்க, ஏ பிரியா என்ன கிரீம் யூஸ் பண்ற? அக்கா நீங்க சொன்ன கிரீம் யூஸ் பண்ற, என்னக்கா ஒத்த போட்டு கண்ணை வெந்து வச்சுருக்காங்க, என்ன வயிற்ற பிடிக்க போச்சு? அழகு என்பது என்ன? அழகை அழகாக உங்களுக்கு நீங்க தான் அழகு. இந்த தமிழ்நாட்டுடைய அழகு என்னன்னா கருப்புத்தாய தமிழோட நிறமே. இதுல கருப்பாறு கால பூரா மழை பூரிப்பா இருக்குமே. ஆன காமெடியா ஆன்சா வர மதுரை முத்து மாதிரி ஆயிட்டேன். புயலே அந்த புயலுக்கு பேர் வச்சாங்க பாரு, கணேஷ் புயல். ஏன் அதுக்கு பேரு கணேஷ்? அந்த புயலை கொட்டினா நம்ம நைஸா உருட்டணும். அதே கணேஷ் நைஸ் விதியிலடா பேக்குதி. இந்த கணேஷ் புயல போட்டு ஒரு ஆளு வாயெல்லாம் வெந்து புற்றுநோய் ஆகி தொண்டை வரைக்கும் அழுகிடுச்சு. அவன் பெரியாதிபத்துல பறந்து கிடந்திருக்கேன். அவனை பாக்குறதுக்கு ஊர்ல இருந்து போயிருக்காங்க. போய் ஒரு ஆளு விசாரிச்சிருக்கேன், எத்தனை வருஷமா புயல ஓடுற? தலையில அடிச்சானா. அவன் பெட்ல படுத்துக்கிட்டு 13 வருஷமா அவன் 13 வருஷமா புயல ஓடுற வந்துருச்சு டாக்டர் புதைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவன் போன முண்டை சும்மா இருக்கக்கூடாது, கையில தூக்கி விட்டு சட்டிகள் வந்து புயல பாயிட்டு எடுத்திருக்கேன். எடுத்து கொட்டிக்கிட்டே கேட்டிருக்கேன். அரிச்சிருச்சு, தொண்டை வரைக்கும் புண்ணு போயிருச்சு, தலை வச்சிருச்சு. ஆண்டிருக்கேன், அவன் செத்தே போனேன். அவன் என்ன நினைச்சு, இதை போட்டு தானே நான் இங்கே வந்து வந்துக்கிறேன். என் தம்பியில பாத்துக்கேன். சில பேரு கணேஷ் மேல போடுறத பாத்துருக்கியா? பெரிய பில்டப்லாம் பண்ணுவாங்கப்பா. எரிச்ச மாதிரி இருக்கு பக்கத்துல பார்க்கும் போது. அப்படி சட்டிக்குள்ள இருந்து எடுத்து பாக்கெட்லாம் தொடப்பேன். தொடச்சு உள்ள கையண்டா அப்படியே பாத்துக்கிறாங்க. பாத்துக்கிட்டு ஒட்டிக்கிட்டு இங்க தேய்க்க மாட்டாங்க. தேய்க்கும் போது ஒரு சவுண்ட் விடுவாங்க. சமயக்கார ஓட்டை மன்னிப்பிட்டேன். ஒரு ஆள் பாயத்தை கிண்டிக்கிட்டே கோயில ஓட்டு ஆணு வச்ச மானி வடிஞ்சிருச்சு. அதை 2 பேரும் குடிச்சு சொல்றாங்க, நெய் சேப்பையிலோ நெய் சேப்பை. அந்த வாடை வந்துச்சுல, மயிர வந்துச்சு. சமையல் கலை என்பது புனிதமானது. சமயக்கார கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளைய வயதானவர்களா எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு. அந்த இடத்துல இந்த மாதிரி வேலை யாராவது செஞ்சா இனிமேல் செய்யாதீர்கள் என்று சொல்கிறேன். எம்கே தாலி கட்டுறது என்ன? தாலி கட்டுறது என்ன தம்பி? இடியப்பமா? அது கிடையாது. எப்ப அந்த காலத்துல பெரிய செஞ்சதாப்ப கல்யாணம் டீசெண்டா ஒரே ஒரு பாயுதேன். அன்றைய காலத்துல பொண்ணு மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சுக்கலாம். பொண்ணு பார்த்தா அப்படி தேங்காய் மிதக்கம், பல்லு எத்து பல்லா இருக்கா. மாப்பிள்ளை பார்த்தா கேராவை இறக்கி வச்சு இங்கிட்டுக்கான கம்பளி பூச்சி இருக்கா. 2 பேரும் பார்த்தா பிளாக்ல சரக்கு ஓட்டைய மாதிரி குடிச்சிட்டு இருப்பாங்க. கண்டுபிடிச்சுக்கலாம். அதே பொண்ணு இதே மாப்பிள்ளை. பாயில உட்காரும் போது மாப்பிள்ளை பதட்டப்படுவேன். இப்ப உட்காருன்னு சொன்னா உதட்ட போய் கவுறேன். இப்போ பூரா காலி பணமா. இப்போ கல்யாண வீட்டுல யாரா பார்த்தாலும் பொண்ணு, யாரா பார்த்தாலும் மாப்பிள்ளை. பார்த்தா அன்னைக்கெல்லாம் ஒரு கிளவி ஓடி போய், ஆத்தா அழகு வட்ட வெள்ளையா இருக்கத்தா, இந்த மாப்பிள்ளைக்கு ஏத்த பொண்ணு நீதாத்தா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு அழுதுருச்சு. நான் கல்கண்டு கொண்டு வந்த பொம்பளை, கல்கண்டு கொண்டு வந்து எதுக்கு அத்தை தண்ணி மதுரை மாட்டிட்டு வர? அவன் சிரிக்கிறானே, என் தம்பி இருமுறானா, அவனுக்கு 100 வருஷத்துக்கு எந்த குறையும் வராது. அப்படி சிரிக்கணுமா?
அதே மாதிரி சிரிக்காத ஆள் பக்கத்துல உட்காராத, இடத்த காலி பண்ணி கூட போயிரு. ஊரே சிரிக்கேன் சிரிக்கும், முளை குச்சிலாம் ஒட்டி ஒரே ஒரு ஆள் கூட உட்காந்துட்டு அப்படின்ட்டான்னா அவனுக்கு குணங்களாம தாண்ட மாட்டான். சிரிக்க வாய் விட்டு சிரித்தால் தப்பு, வாய் விட்டு சிரிச்சுனா பாய தூக்கிட்டு போறாங்க. சிரிச்சுக்கிட்டு உருண்டுருவா பாய உருண்டுருவா. இந்த பொம்பளையாள நல்லா கவனிச்சு பாருங்களேன், எல்லாரும் கவனிக்க. பொம்பளையாள 4 பொம்பளை படுத்து கிடக்கு, ஒரு பொம்பளை பாயில முழிச்சிருக்குன்னா அந்த பாயோட ஓனரு முழிச்சிருக்க பொம்பளை. ஏன்னு கேளு, இவளை எப்ப எந்திரிப்பாளுங்க, நம்ம சுருட்டிட்டு போவோம். பாய் இல்லாம போனா நம்ம பிடிச்சி நினைச்சு அடிப்பாங்க. நாளைக்கு இவளுல எந்திரிக்க சொன்னா தாலிக்கு என்ன ஓதியாட்டம் தர மாட்டாங்க. ஐயா, நான் நிறைய வீடியோ எல்லாம் பார்த்திருக்கேன். ஐயர் என்பவர் யார் தெரியுமா? பிராமணன். பிராமணர் வாயிலாம் இருக்கக்கூடாது, அவங்க வந்து பெருமாளுக்கு சமம். அந்த ஐயரை ஒரு கல்யாணம்ல நட்டுட்டு அறிஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே அவர் ஓதிக்கிட்டு இருக்காரு, ஓம் ஓம் ஓதிக்கிட்டு இருக்காரு. எந்த ரத்த விட்டு எரிஞ்சிருக்கேன். ஆனா அந்த ஐயர் ரெவடி, அந்த தேங்காய் வச்சு எரிஞ்சிருக்கேன். அதே மாதிரி என் அன்பு தம்பிகளே, பிறந்ததே சில பேர் ஏன்டா பிறந்தம் நினைக்கும் போது பிறந்த நாள் கொண்டாடுங்க. பிறந்த நாள் கொண்டாடும் போது ஒரு 50 ஏழை வாழைக்கு அன்னதானம் செய்யுங்க. அதே பெரிய புண்ணியம். வாய்ப்பே இல்லைன்றே அவனை கொஞ்சம் உள்ள வர சொல்லுவேன். அதுல நீ என்ன பண்றீன்னா 15 கேக்க வாங்கி பைப்பாஸ்ல பைக்க நிப்பாட்டி குளம் நீளத்துல இருக்கு, நீக்குற காய் மாதிரி. அது என்னடா அது என்னது குளம் இருக்கு வெள்ளை வெள்ளையா, அதை அப்படி வச்சுட்டு அடிக்கிறாங்க. ப்ரோ புசு புசுன்னு அடிச்சு அவன் மூஞ்சி ஊர இந்த தண்டி ஐயா அந்த கேக்கலையும் அடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கேக்க திங்கலாமா? கல்யாண வீட்டுல போய் செஞ்சுட்டாங்கப்பா. ஐயரு கெட்டிமலை என்றாரு. மாப்பிள்ள தாலி எடுத்தவரே மாப்பிள்ள மூஞ்சில அடிச்சாங்க இந்த பிரிய. சரின்னு அவன் தாலியை கட்டிட்டு முறையை தொடக்கிற பொண்ணோட ஆத்தா ஆடம் கோத்தா. அப்புறம் என்ன செய்யறது? மாமியோட ஃபர்ஸ்ட் நைட் தான். தம்பி கொஞ்சம் குனிமே, 2 அடி அடிச்சுக்கிறேன். மாமனார் திருப்பி அந்த தாலியை கட்டினார். மாமியாவோ ஆத்தாவோ எல்லாமே தாய்தான். அதெல்லாம் செய்யக்கூடாது அன்புறவர்களே. அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு சீர் வரிச பை கொடுத்தா இளைஞர்கள் எல்லாம் உங்க பொண்டாட்டி பின்னாடி இருக்குன்னு நினைச்சிட்டு ஓட்டுக்கலாம். நாடகம் எம்கேஆர் அவர்களை பாராட்டி 101 இப்படிக்கு சந்தா குரூப்ஸ். நன்றி சந்தா. சண்டான என்னப்பா? அம்மன் படத்துல வர இல்ல சண்டா. புதுசா கல்யாணம் ஆறவங்களுக்கு அன்றைய காலத்துல பெரிய வண்டினா என்ன வண்டி எல்லாம் சொல்லுங்க? TH50 தான். அந்த TH50 வச்சிருக்க ஆளு இன்ன வரைக்கும் வச்சிருக்கேன்னா நீதான் அந்த வண்டிக்கு மெக்கானிக். மழை காலத்துல சாட்டே ஆகாது. சாட்டாகாம ஆளுக்கு பார்த்தா அந்த பிளக்க புடிங்கிட்டு ரோட்ல தேய்ச்சி கிடப்பாங்க. கச்சு குடிச்சா தேய்ச்சு மேல ஏறிக்கிட்டு சுத்துவாங்க சில பேர். சுத்தி செயின் அப்புறம் உப்பு ஒருத்தரம் கொடுத்து அப்படித்தான் ஒரு மாப்பிள்ளைக்கு அப்ப TH50 கொடுத்துட்டாங்க. TH50 கொடுத்த மாப்பிள்ளைய அக்கா மக்கா பொண்டாட்டிய கூப்பிட்டே மறுபடி உடம்புன்னு கிளம்பிட்டேன். பொண்டாட்டி 1/2 டன் அப்படியான குண்டு. அது ஏறி உட்காரும் போதே சொல்லியிருக்கேன், சென்றா உட்காரு வண்டி தூக்கிடும். திருப்பி தலைவன் எடுத்துட்டா வீட்டு வேர்னு போயிட்டேன். போனா சரியான பாலம், அதை தானே ஊருக்கு போக முடியும். பாலத்துல ஏற முடியாது, லோட அதிக. அப்படியே வெட்டி வேறும் திடீர்க்கேன். வயிறு அந்திரிச்சா விட்டுலாடாங்க. எடுத்து கொண்டுகிட்ட கடிச்சு மேல போயிட்டேன். வயிறு விட்டுட்டேன். திருப்பி தலகால ஓடியாந்து விழுந்து அதுல ஒட்டி வெளியே இருந்துட்டு இருக்கேன். குண்டிலே விழுந்து அதை விளக்க மாட்டாச்சு. இதுக்கு மேல காமெடி எப்படின்னா சொல்லலாம். இப்ப எல்லாம் பைக்கு பார்த்தா பூரா கரைக்கு மாறினேன். பைக்க ஸ்டார்ட் பண்ணானா வேட்டிட்டு தான் வந்துடும். இந்த கட்சி டயர் டாய்ச்சு மாதிரி கொண்டாடி சொன்னேன், ஏய் ஸ்மிதா பின்னாடி உட்காரு. அவங்க போன உடனே ஐக்கியம் செருப்பு சுடிதாரோட உட்காந்துருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுடிதார சுடிதார் இல்லாம அந்த பிள்ளை சட்டியோட ஓடி கூட கேட்டு வந்து அடிச்சேன். பூரா அதுல சிக்கிருச்சு. கருது
சரி ஏறி உட்காந்துருச்சு. ஏறி உட்காந்தா அவன் சொல்றேன், சும்மா கட்டி பிடிச்சுக்க, இந்த பிள்ளை விடல, இறுக்கமா பிடிச்சிருச்சு. நெஞ்சுக்கிட்ட பிடிச்ச உடனே அவன் 60 போயிருக்கேன். லைட்டா எடுத்துட்டு தொடையில வச்சா வரும் 150 போயிருக்கேன். அறந்தாங்கில விழுந்த பொண்டாட்டிய போய் புதுக்கோட்டையில கேட்டிருக்கேன், ஏ சுனிதா இறங்கிட்டியா, போடாம உன் காலியை வாங்கிட்டு போனா. நான் செப்ப இறங்கி போய் முட்டை பத்து போட்டு இருக்கேன். தண்ணி போடுறது என்ன மயிர் வண்டி ஓட்டுற, 220 போயிருக்கேன். காரணம் இந்த முட்டனே, நீ என்ன மயத்துக்கு மோட்டர் சுவிட்சில் கை வைக்கிற, டெம்பரேச்சர்ல வைக்கணும். நீ எப்படி கொண்டு வந்திய ஆளை உரிச்சாக்கிறிய. ஆனா என் ஆஞ்சிங்கங்கள் மாதிரி யாரும் பழி வாங்க முடியாது. பொம்பளையால நீ என்ன சித்திரவை எடுத்து 10 நாளைக்குத்தான் கல்யாணம் பண்ணி 10 நாளைக்குத்தான் பொம்பளைலாம் பைக்கில் போகும்போது கவட்டுக்குள்ள இப்படி போட்டு போக முடியும். அப்ப அவன் பாட்டு போட்டுவேன். ஒரு 30 நாள் ஆச்சுன்னா 2 பேரும் டெவலி நடந்தோம். நீயா நானா, ஏ என்னடா அம்மா என்னடி மாத்தா, எங்க அந்த பேனா போடுறது என்ன, உங்க அப்பனை போட சொல்லு, உங்க ஆத்தால போட சொல்லு, போடி உங்க ஆத்தா இந்த உங்க அப்பையும் போட்டுவாரு. அம்மா குக்கர் அனுப்புவாங்க, ஸ்டவ் கிழிஞ்சுவாங்க, சண்டை வந்துடும். சண்டை வந்தா மறுபடியும் பாரு 30 நாள் கழிச்சு அவன் சென்றா உட்காந்து பொண்டாட்டி கடைசியா பைக்கில் இங்க உட்காந்துருக்கோம். வேகத்தலையில போகும்போது பொண்டாட்டி அப்படின்ற நம்மால் திரும்பி, ஏய் மேல வருது புலந்துருவேன். உடனே அவங்க நானா வர்றேன், நீ வண்டியை மெதுவா ஓட்டுங்க, 35 வேகத்துல விட்டா வேலை வரச்சுருக்கீங்க. சரின்னு ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா இந்த பொண்டாட்டி எங்கே உட்காந்து போகும் பைக்ல, பிள்ளை டாங்க்ல இருப்பேன், இவன் டாங்க ஒட்டி இருப்பேன். இவன் பொண்டாட்டி செஞ்ச கொடுமைக்கெல்லாம் சக்காத்தி மாதிரி இண்டிகேட்டர்ல உட்கார்ந்து இருப்பான். இண்டிகேட்டர் உடஞ்சிடும், இந்த அதுல வந்து சார்பு எக்கோ. ஹலோ ஹலோ ஹலோ. நிறைய பேர் தண்ணி அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்க வேணாம், தண்ணி அடிக்காதீங்க ப்ரோ. அப்படிதான் ஒரு ஊர்ல சொல்லிட்டு உள்ள உடனே ஒரு பையன் வந்து அழுதுட்டேன். எங்க அப்பா சொல்லி நான் கேட்கல, என்ன எங்க அம்மா சொல்லி என் லவ்வர் கூட பல முறை சொன்னான் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதான்னு கேட்கலன்னு. நீ சொன்ன நான் இனிமே தண்ணி அடிக்கல, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் திரும்பிட்டு கேட்டேன், கூலி போடலாமான்னு. வந்தாண்டா கூலிப்பு பயில. என்ன அமது பழத்தான்